நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனிமேல் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். தென் கொஷின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, அப்கமிங்கில் இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் கட்டாக டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசம்பர் 2024 டேர்ம் யாரெல்லாம் சிஎம்ஏ இன்டர் குரூப் 1 குரூப் 2 போத் குரூப்ஸ் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட அகாடமியில். ஓகே, எம்கே அகாடமி, நம்மளோட அகாடமி நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்கே அகாடமி. ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொப்ரேட்டர் நான் மட்டும்தான். ஓகே, இதுக்கு ஓனர், தென் கிளாஸஸ் டீச் பண்ணுறது எல்லாமே, உங்கள்கிட்ட பேசுறது, காண்டாக்ட் பண்ண எல்லாமே வந்து நான் தான். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து நான் சொல்லிடுறேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 கிளாஸ் மார்னிங் 6 to 8 வந்து இருக்கும். ஈவினிங் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6:15 to நைட் 8:40 வந்து கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் கிளாஸஸ் வந்து குரூப் 2, மார்னிங் வந்து குரூப் 1. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். பட் ஆனால் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸ் ஒரு ஜூலை 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 35 days கிளாஸ் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபீஸ் வந்து நீங்கள் மொத்தமெல்லாம் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஃபீஸ் வந்து அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அடுத்து இந்த இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து பே பண்ணால் போதும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பேமெண்ட்டோட மோடு ஆக்சுவலி வந்து. ஸோ பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிபே தான். என்னோட காண்டாக்ட் நம்பர், தென் ஜிபே நம்பர் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அதில் நீங்கள் டேட்டா பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த குரூப்போட லிங்க் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஓகேங்களா? உங்கள் யாருக்கும் வந்து கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி மணிகண்டன் சிஎம்ஏ, டெலிகிராம் குரூப் லிங்க் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் ஃபீஸ் டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா, ஓகே, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நார்மலாக 2 டெஸ்ட் ஆர் 1 டெஸ்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோம் ஒர்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக எப்படி நீங்கள் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி பண்ணலாம் எல்லாமே கிளியர் கட்டாக வந்து நான் இங்கே சொல்லிடுவேன். உங்களுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தேவைப்பட்டாலும் நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் தாராளமாக கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் கிளாஸஸ், there is no ரெக்கார்ட் கிளாஸஸ். உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். அகாடமி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு, தென் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாமே வந்து வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த அகாடமி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ கிளாஸஸ் பற்றின அப்டேட் வந்து இவ்வளோ தான். இப்போது லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் இருக்கிற பேப்பர் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 8 பேப்பர்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது நான் என்னோட ஒப்பீனியன், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சரிங்களா? இப்போ பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா புக் சம்ஸை நல்லா பார்த்துட்டு அந்த பாஸ்ட் ஒரு 3 attempt கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்கள், அதுவே உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி அப்படி தான் எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். இந்த 8 பேப்பரில் காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் தான் ஈஸியாக இருந்துச்சு, பார்த்த எனக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போது நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரை நான் ஒன்றே சொல்லிடுறேன். கன்சைன்மெண்ட்டு, டெப்ரிஷியேஷன், பார்ட்னர்ஷிப்பு, எரரு, பிரான்ச்சு, இந்த 5 டாபிக் தான் ஆக்சுவலி வந்து ரொம்ப மெயின். இதெல்லாம் விட்டுறாதீங்கன்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருந்திருப்போம். இந்த 5 டாபிக்ஸை வந்து விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமு கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன இந்த 5 டாபிக்ஸ். ஓகேங்களா? ஆனால் யார் வந்து ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைட், நான் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு யார் சொன்னால், ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன்ல ஸ்டடி பிளான் இதை பாருங்கள் அப்படின்ட்டு, அதில் இதை ஸ்கிப் பண்ணாமல் வந்திருப்பாங்கல்ல, அவங்க ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்பவே ஓகேவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இதை விட்டால் கொஷின் பேப்பர் டஃப்பாக மாறிடுச்சு, இதை விடாமல் போனோம்னா கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, லாஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? லாஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு ஒரு 10 கொஷின் மட்டும் படிச்சுட்டு போனால் வந்து அங்கே வந்து நம்ம எழுதிட முடியாது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேஜஸ் இருக்குன்னா 10 பேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையாக இருக்கும். மிச்சம் 10 பேஜஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மொத்தமாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட், ஒரு மீனிங் தெரிஞ்சுட்டு போயிருந்தோம்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக வந்துருந்துருக்கும். ஸோ அதனால் வந்து இது கஷ்டமாக ஈஸியானா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி புரிஞ்சுட்டு படிக்கும்போது ஓகேவாக இருந்திருக்கும். பேப்பர் 7 எப்படி இருந்துச்சு?
பேப்பர் 7 பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 115 பிஏசி அந்த நியூ அமெண்ட்மெண்ட்டோட கான்செப்ட் அத பத்தி நிறைய பேர் தெரியாமயே வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டீங்க. அதனால அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கும். ஓகே. டைரக்ட் டாக்ஸேஷன் 115 பிஏசி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அத பத்தி தெரியாமயே வந்து எக்ஸாம்ஸ் போனவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து ஃபீல் ஆயிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா, ஒரு நார்மலா வந்து டீசென்ட்டா நம்ம பிளான் வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது ஓகேவான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். கண்டிப்பா நீங்க கஷ்டம்னு சொல்ல முடியாது. டஃப்பா இருக்கட்டும், உங்களுக்கு சேலரி ஸோ எல்லாமே வந்து ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, அந்த 115 பிஏசிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்க ஒண்ணுமே தெரியாம எக்ஸாம் போகும்போது, அது கொஞ்சம் இதா இருந்திருக்கும். ஓகே. இதுதான். பேப்பர் 9 ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, நல்லா பண்ணலாம். அதுக்காக ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி பசங்களோட ஒப்பீனியன். ஓகே. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு? கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் வந்து நம்ம ரீசென்ட் பிளான்ல சொன்ன மாரி தான். அண்டர் ரைட்டர் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டின்னு சொன்னோம். சேம் அதே மாரி அவங்க அண்டர் ரைட்டர் தான் கேட்டிருந்திருக்காங்க. ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஃப்ராங்கா சொல்லப்போனா நல்லா தான் இருந்திருக்கு. ஆடிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்க பார்க்காம போயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்திருக்கும். ஓகே. அவ்வளோதான். கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஆமா. குரூப் 2ல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் குட் பேப்பர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் குட் பேப்பர். அதுக்கப்புறம் தான் ஓஎம்எஸ்எம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இந்த 2 கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கை பொறுத்த மட்டும் இட்ஸ் ஆவரேஜ் பேப்பர். பிகாஸ் இட்ஸ் லென்த்தி பேப்பர் அப்படிங்கிறத சொல்லலாம். டைம் கன்செப்ட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதை புரிஞ்சு நமக்கு எடுத்து அந்த கொஷினை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைமிங் வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஃபீட்பேக், ஒரு ஒப்பீனியன் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, அதை எடுத்து புரிஞ்சு இது பண்ணுறதுக்கு. அப்போது குரூப் 2ல் வந்து எல்லாருக்குமே அந்த லாஸ்ட் எக்ஸாம் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜ் பேப்பராக வந்திருக்கு. ரொம்ப டஃப்னு வந்து அவங்கள தாண்டி ஆவரேஜ் அப்படின்னு காமனாக எல்லாரும் சொன்னது. ஒரு சிலருக்கு மேபி ரொம்ப டஃப்பாக கூட ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த புரிஞ்சு எடுத்து எழுதுறதுக்கு. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக டஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. பேலன்ஸ் ஆக்டிவிட்டி கூட கேட்கல. அது வந்து நல்லா ஃபார்முலாஸை ஃபார்மெட்டை படிச்சுட்டு போகும்போது அந்த கொஷின் பேப்பர் இட்ஸ் ஈஸி. ஆனால் செலக்டிவ் டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு போனவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து டஃப். கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். கரெக்டாக எப்படின்னா ஒரு 5 சம் தான் எழுதணுமா, வேறு ஆப்ஷன் கிடையாது. 4 சம் தெரிஞ்ச சம்மாக இருக்கும். மிச்சம் ஒன்று வந்து ஏனோ தானே எழுதுன மாதிரி ஃபீல் பண்ணதான் பசங்களோட ஒப்பீனியன். ஓகே. அப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கையே வைக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜுங்கிற லெவலில் வந்து நமக்கு இருந்திருக்கு. ஒன்றுமே படிக்காமல் போகும்போது அந்த டஃப்ங்கிற ஒரு கேட்டகரி வந்து நம்ம வந்திருக்கோம். ஓகே. ஸோ அப்போது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அப்புறம் எனக்கு அக்ரிகேட் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது, எனக்கு அந்த லாஸ்ட் பேப்பரை தான் நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது, அந்த பேப்பர்ஸாக நீங்கள் நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அக்ரிகேட் வருமா என்னன்னு தெரில, எப்படி எல்லாருமே தான் ஃபீல் பண்ணுறது, அக்ரிகேட் வருமானு தெரில அப்படின்ட்டு. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் சென்டரில் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க அப்படின்னா 200 ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபீல் பண்ணி சொல்கிறீங்கன்னா, யாராவது ஒரு 10 பேருக்காச்சும் அவங்க மார்க் போட்டு தான் ஆகணும். அந்த 200 அக்ரிகேட் வரணும் இல்லையா? அந்த 10ல் நீங்கள் இருப்பீங்கன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணுறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 200 ஸ்டூடெண்ட்ஸுமே அக்ரிகேட் வருமா வராதான்னு திங்க் பண்ணுறீங்க. பட் அந்த 200ல் 10க்கு வந்து கன்ஃபார்ம் வரப்போகுது. அந்த 10 நீங்களா இருக்கலாங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. ஓகே. தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2. நான் ஒன்றுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணலை, அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் குரூப் 2 இருக்கா? குரூப் 2 நீங்கள் யார்கிட்டையும் கிளாஸஸ், என்கிட்ட நான் சொல்லவே இல்லை, நீங்கள் யார்கிட்டையும் கிளாஸஸ் போகணும் இல்லை செல்ஃப் ஸ்டடி படிக்கணும், இப்போ ஆரம்பிச்சிருங்க. நான் வேணாம் நான் சொல்லவில்லை, ஆரம்பிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரிசல்ட்டு வந்து ஆகஸ்ட் 23 வரும். ஓகேங்களா. ஆகஸ்ட் 23 வரும். அந்த டைம் ரிசல்ட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டீங்க. அப்போ அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். இருக்கிற 3 மந்த்ஸ் எப்படி படிக்க முடியும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறது இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ப்ரோ நான் குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன், குரூப் 1 எனக்கு இன்னும் இருக்குது, ப்ரோ நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கேன் இப்போ லாஸ்ட் அட்டம்ப்ட்டில், இப்போ எனக்கு குரூப் 2 இருக்குது, என்னன்னாலும் சரி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அதுதான். இப்போது இந்த ஜூன்லாம் விட்டுருங்க, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ படிக்கிறதுங்கிறதுலாம் ஓகே. இப்போ என் கிளாஸ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு பிளான், அது தனி கேட்டகரியாக ஒரு பிளான், ஸ்பெஷல் பிளான் வந்து நான் சொல்லிக் கொடுத்துருவேன். நீங்கள் கிளாஸ் வராமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்ததுக்கு பிளான் போட்டிருந்தேன். அந்த பிளானை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் நான் மாறி மாறி சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த பிளானை மட்டும் கரெக்டாக அப்படியே அதில் என்ன சொல்லியிருக்கோம் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டாக நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த் வந்துட்டு நம்ம ஒரு லாஸ்ட் மினிட்ல நான் சரியாக படிக்க முடிட்டேன், அதனால் என்னால் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதுக்கு, ஃப்ரம் ஸ்டார்டிங் ஜூலைலேருந்தே நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெட்டர். லாஸ்ட் மந்தில் 5 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம 2 ஹவர்ஸ் படிச்சோம்னா ரொம்பவே பெட்டராக வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வேறு எதை பற்றி நீங்கள் திங்கே வந்து நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ பண்ணலாங்கிறீங்களாண்ணா, ஆரம்பிச்சிருங்க. ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
ஓகேங்களா? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் பண்ணுறேன். இப்போ நான் குரூப் 2 ஒரு 1 சப்ஜெக்ட் படிச்சுட்டுருக்கேன். ஆகஸ்ட் 23 எனக்கு ரிசல்ட் வருது. நான் குரூப் 1 ஃபெயிலு. இப்போ என்ன ப்ரோ பண்ணட்டும்? நான் குரூப் 1 எழுதட்டுமா? இல்லை குரூப் 2 இந்த 1 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருக்கேன், அதை மட்டும் சேர்த்து எழுதட்டுமா? இல்லை 2 சேர்த்து போத் போடட்டுமானா? என்னோட சஜஷன் என்னன்னா, போத் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 டைம் எழுதிட்டீங்க. இப்போ குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதையும் இதையும் சேர்த்து 2யும் சேர்த்து டிசம்பரில் ஃபெயில் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நாட் கிளியர்னு வந்துருச்சுன்னா, டிசம்பரில் எக்ஸாம் எழுதிடுங்க. போத் போட்டுருங்க, தாராளமாக போட்டுருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது நீங்கள் பர்சனலாக அந்த டைம் நீங்கள் கேட்கணும் கூட தாராளமாக கேட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வேறு யாரும் வந்து என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி கால் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்கணும் ப்ரோ, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம பப்ளிக்காக நான் ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டுருக்கு, அது அதுவே இதாக இருக்குல்ல. என்ன பண்ணலான்னா, நீங்கள் இன்கேஸ் இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம அதில் கால் பண்ணி வேணால் நம்ம பேசிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் வந்து காலில் பேசி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தாராளமாக நான் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே, அது லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நான் அதை பப்ளிக்காக இது பண்ணோன்னா அது ஷேர் ரொம்ப இதாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம டெலிகிராமில் வேணால் கால் வேணால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் யாருக்கு அப்படி பண்ணணும்னு நீங்கள் டவுட் இருக்கும், நான் கால் பேசினா கொஞ்சம் எனக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைம் நான் உங்களுக்கு அந்த டைம் சொல்லிவிட்டு அந்த டைம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த டைம் நம்ம கால் பேசிக்கலாம். ஓகே, இது கிளாஸ்ன்னு இல்லை, நார்மலாக என்ன டவுட் இருந்தாலும் சரி, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா இப்போ நான் நம்பர் கொடுத்து நான் பண்ணிட்டேன், பப்ளிக்காக நம்பர் கொடுத்து நான் பண்ணிடலாம். பட் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு வச்சு நான் எடுத்து உள்ளே பண்ணுறேன்னா நான் லாக் ஆயிடுவேன். அதுக்காக தான். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட்டுக்காக யாரும் வெயிட் பண்ணாங்க. ப்ரோ நான் போத் குரூப் எழுதிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும்? போத் குரூப் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, ஒன்று ஆர்டிகல்ஷிப் போகிறதா இருந்தால் ஆர்டிகல்ஷிப் போங்க, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஒர்க் போயிட்டுருங்க. ஓகே, இல்லை ரிசல்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணுங்க. தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் வந்து இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணலேருந்து பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் இப்போ தாராளமாக இப்போ நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சிஎம்ஏ தனியாக ஒரு ஆடிட்டர் இருக்காங்க, ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பண்ணணுமா? பண்ணலாம். இல்லை ஒரு 3 to 4 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, சிஏ ஃபார்ம், சிஎம்ஏ ஃபார்ம், பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் பண்ணலாமா? பண்ணலாம். ஒரு ஐடி ரிலேட்டடில் ஒர்க் பண்ணலாமா? பண்ணலாம். பட் என்ன இருந்தாலும் அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஒர்க்காக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ப்ரோ கொஞ்சம் பேனிக்காகவே வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஆர்டிகல்ஷிப் பற்றி சொல்லிட்டேன். ஓகே, எங்கெங்கே போகலாம் அப்படின்ட்டு. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்தாச்சு, ரொம்ப ஒரு எல்லாருமே நினைக்கிறேன் ப்ரோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் எக்ஸாம்ஸே எழுத முடியாதவங்களாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் அங்கே 1 டைம் வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே வந்தாச்சு, அதுவே ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃபீவர் இருந்திருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று சம்திங் கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லாமலாம் 1% கூட நம்ம சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தருக்காச்சும் இருந்திருக்கும். மேபி அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கூட நடந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி போய் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லையா? அதுவே ஒரு பெஸ்ட்டான ஒன்று தான். அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. அதெல்லாம் வந்து எனக்கு அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அதை மைண்டில் போட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் திங்க் பண்ணாமல் இருங்க, உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் திங்க் பண்ண உங்களுக்கு ஹெட்டேக்கு தான் வந்துடுது மிச்சம். வேறு ஒன்றுமே ஹெட்டேக் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தான் டேப்லெட் போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கணும். அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. திங்க் பண்ணுறனால ஏதாவது ஒன்று மாறணும். இப்போ ஒன்று அதாவது ஏதோ ஒன்றை பற்றி நம்ம திங்க் பண்ணுறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணால் சரிங்களா? நம்ம திங்க் பண்ணுறனால ஒரு சில விஷயங்கள் மாறப்போதான். அதை திங்க் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தாங்கிறத பார்க்கணும். நம்ம இதை திங்க் பண்ணி நமக்குள்ளே நிறைய விஷயங்களை நம்ம போட்டு இது பண்ணுறதுக்கு அதை கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களாம் எஃபோர்ட் போடலை, அவங்க கிளியர் பண்ணுறாங்க, நான் எஃபோர்ட் போடுறேன், எனக்கு கிளியர் ஆகலை. அந்த கம்பேரிசன்லாம் வேண்டவே வேண்டாம். நமக்குன்னு வந்து என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு அது நடக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த அட்டெம்ப்ட்டுக்கு இல்லாமல் அந்த அட்டெம்ப்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 hours ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும், செம்மையாக படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே கொஷின் பேப்பர் பார்க்கும்போது, சார் 10 hours படித்த ஃபுல்லாக எனக்கு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், லைஃப்பில் அது என்றைக்குமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகவே போகாது. ஓகேங்களா? அது கொஷின் பேப்பர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி தான் இருந்திருக்கும். அந்த டைம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? 10 hours வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபீல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கீங்களே, அதை தானே பண்ணியிருக்கீங்க. ஒன்று விட்டுட்டு வரல, ஒரு ட்ரை உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துருக்கீங்களா, அது போதும். அவ்வளோதான். ஓகே, ஒன்றே தான் நான் சொல்கிறேன்.
அது நம்ம இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஓகே, சிம்பிளாக நம்ம சொல்கிறது வந்து அதுதான். ஒன்றே ஒன்று நீங்கள் எப்போயுமே மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் ஒரு சிங்கிள் ஒன் வேர்டு கூட யாரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்காம நீங்கள் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உடனே சக்ஸஸ் கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கலாம். பட் லைஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இப்போது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்றும் நமக்கு வந்து நம்மளோட ஒரு ஆட்டிடியூட், நம்மளோட இது அதுதான் ஒரு மெயினாக ஆக்சுவலாக நமக்கு தேவையானது அதுதான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு எழுதணும் நான் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா ஏன் இது அதிலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் ஹானஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இதாகும். சரிங்களா? இன்றைக்கி நான் இந்த தப்பு பண்ணுறேன், நாளைக்கு நான் வேறு ஒரு தப்பு பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் பெஸ்ட்டை சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? யார் அந்த மாதிரி தப்பு இல்லை அப்படிலாம் அதெல்லாம் பண்ணல. எல்லாமே உங்களோட இது கஷ்டப்பட்டு தானே படித்து தானே பண்ணியிருக்கோம். நீங்கள் அதனால் வந்து தைரியமாக வந்து ரொம்ப ஓகே அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா தலை நிமிர்ந்து இருந்தாலே நீங்கள் போதும். அவ்வளோதான். நீங்கள் ஃபெயிலியர்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபெயிலியர் பற்றிலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் மார்க் வரும், நல்ல மார்க் வரும், கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து இது கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட்லாம் எடுக்க தான் செய்யும். அட்டெம்ப்ட் எடுக்கிறனால நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஒரு நாட் கிளியர்னு வருது ரிசல்ட்டு, நல்லா இது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அன்றைக்கி இருக்கும், ஒரு 1 வீக்குக்கு இருக்கும். பட் அதுக்கப்புறம் அதுதான் லைஃப்னு சொல்லி நம்ம லீட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இதுதான் உண்மை, இதுதான் நேச்சர். நமக்கு ரிசல்ட் வந்து நாட் கிளியர்னு வந்தாலும் எல்லோரும் கொஷின் கேட்டு சரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. நீங்கள் பாஸ் பண்ணாலும் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது எப்பயுமே கேட்குறது தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களோட திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திங்கிங்கை விட சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திங்கிங் ரொம்ப இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஓவராக நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் அது. கரெக்டுங்களா? இப்போ நான் அட்டெம்ப்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்ல வரல. அந்த அட்டெம்ப்டையும் நீங்கள் ஒரு இன்கேஸ் ஆச்சுன்னா அதை நல்ல வழியில் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம மனசுக்குள்ளே வந்து அந்த தைரியம் வரணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, எனக்கு இதாகிடுச்சு, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏங்க ஒரு +2ல் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு தப்பாக ஒரு கில்ட்டியாக பார்க்குறீங்க. ஓகே, பட் அங்கே வந்து 90% பாஸ் பர்சன்டேஜ், ப்ரொஃபஷனலில் வெறும் 10% 15% பாஸ் பர்சன்டேஜ். அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் லைஃப்பில் வந்து காலேஜில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்படிலாம் நான் சொல்கிறோம். எல்லோரும் எடுக்கிறது தானே. ஏன் நம்ம எடுக்கலையா, நான் எடுக்கலையா, நீங்கள் எடுக்கலையா? ஓகே, அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சென்டரில் எழுதுகிறோம். 200% ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவங்க. அப்போ எல்லாருமே டேலண்டாக தானே இருக்கும். கண்டிப்பாக கரெக்ட். ஆமாம். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் எப்படி வரும்? 200 அவுட் ஆஃப் 200 எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா? அதுதாங்க இல்லை. அப்போது இங்கே மதுரை இருக்குது, இங்கே திருச்சி இருக்குது, இங்கே சென்னை இருக்குது, கல்கத்தா, மும்பை, எல்லா பிளேஸ் இருக்குது. எல்லா இடத்துல ஒவ்வொரு லிமிட் வச்சு பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எல்லாத்துக்கும் மார்க் போட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜாப் எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குமா? எல்லாருக்கும் ஜாப்லாம் கிடைக்காது. 200 பேர் எழுதி 200 பேர் வெளியே போகிறாங்கன்னா 200 பேருக்கு எப்படி 200% எப்படி ஜாப் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும்? அதுலேயும் ஃபில்டர் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதானே. ஸோ அதுதான் வந்து நமக்கு அதனால தான் வந்து அந்த பாஸ் பர்சன்ட்ங்கிறது ஒன்று கம்மி. ஸோ ஜாப் கிடைக்கணும்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறத நான் சொல்ல வரேன். எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான டைமில் வந்து வரும். இப்போ நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் திங்க் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். கேஸ் எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். ஓகே, நான் சொல்லாமல் நல்லா வச்சுக்கோங்க. சிங்கிள் குரூப்பாக இருந்தாலும் சரி, போத் குரூப்பாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் நல்லா வச்சுக்கோங்க. இனிமேல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டிசம்பரில் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட், தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீடியோ பிளானை பார்த்துருங்க. அந்த வீடியோ பிளானை பார்த்துருங்க. தென் எம்கே அகாடமி குயிசஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை பார்த்துருங்க. ஓகே, தென் நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஷேர் எல்லாமே நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அது நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நிறைய பேர் என்கிட்டே வந்து கொஷின்ஸ் பண்ணாங்க, ப்ரோ நான் 2022 புக் வச்சிருக்கேன், நான் ஏன் இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்கணும், நீங்கள் அடிக்கடி இதை பார்க்கணும் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் அவங்க வந்து நான் அதை பார்க்காம போயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு நல்லா வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 அட்டெம்ப்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொஷின் பேப்பர் இந்த ஆவரேஜுங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும். இந்த ஒரு 2 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேலே அடுத்தங்கிட்டு உங்களுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் 2016 இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஒரு சிலபஸ் வந்துச்சுன்னா ஒரு 4 இயர்ஸ் இருக்குன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு நல்லாயிருக்கும். அந்த லாஸ்ட்டு ஒரு 1 இயர் கொஞ்சம் கொஷின் பேப்பர் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் உள்ளே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு அட்டெம்ப்டையும் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. நான் இப்போ எடுக்கிற கிளாஸஸ் வந்து இனிமேல் வந்து எடுக்கணும்னா ஆஃப்டர் டிசம்பர் தான் எடுப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் மறந்துடாமல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். உங்கள் நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 60% நேம் லிஸ்ட் கன்ஃபார்ம். ஓகே, இந்த வீடியோ பொறுமையாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகேங்களா?
தட்ஸ் ஆல். நான் சொன்னது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.